தைப்பூசம் நிறைவு பூஜை பண்ணும்போது என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தைப்பூசம் விரதம் இருக்கும்போது நிறைய பேர் பழக்கம் வந்துட்டு வடை பாயசத்தோட இலை போட்டு படையில் போடுவாங்க. அதுவும் சில பேர் பண்ணுவாங்க. அது இலை போட்டு பழக்கம் இல்லாதவங்க நெய்வேத்தியமாக என்னெல்லாம் வைக்கலாம் நான் உங்களுக்கு சின்னதாக ஒன்று சொல்கிறேன். உங்களோட விருப்பம் என்ன வேணாலும் வைக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைப்பூசம் அன்றைக்கி வந்துட்டு காலையிலே நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி முருகருக்கு சில வேலை இருந்தாலும் அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு பால் பழம் வச்சு விளக்கு ஏற்றி பூஜை பண்ணிடுங்க. அன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு 6 மணிக்கு மேலே உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சு இலை போட்டும் பண்ணலாம். இலை போட்டு பண்ண முடியாதவங்க பால் சாதம் வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம், பொங்கல் வைக்கலாம், பருப்பு பாயசம் வைக்கலாம், அவல் பாயசம் வைக்கலாம், தேனும் தினை மாவு வைக்கலாம். அல்லது 6 வகையான சாதமும் வச்சு நீங்கள் படையல் பண்ணலாம். 6 விதமான லெமன் ரைஸு, புளியோகரு, தக்காளி சாதம், தயிர் சாப்பாடு, பொங்கல், அந்த மாதிரி 6 விதமான உங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதை செஞ்சு வச்சு பண்ணலாம். எதுவுமே முடியலன்னா பாலும் பழமும் வச்சு மட்டும் பண்ணலாம். பக்தி முக்கியம்.